7 மாதம் முடியறதுக்குள்ளேயே ஒரு குழந்தை பிறந்துடுத்து. ஒரு அழகான பொன் குழந்தை. ஆனால் எடை ரொம்ப கம்மி. நாக்க அப்படி அசைக்கலை. அந்த குழந்தை அழலை, அசையாமல் இருக்குது. இந்த குழந்தை கண்ணை முடிச்சும் கொஞ்சம் பார்க்கல. டாக்டர்லாம் இந்த குழந்தை 1 மாதம் 2வது வருஷத்தையும் சொல்லிட்டு போயிட்டா. அதை பற்றி அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அதை பற்றி அம்மா, அவன் பேர் ராகமாலிகா, ரொம்ப தைரியசாலி, ரொம்ப பக்திசாலி. அவ்வளோ அவளுடைய கணவனும் அந்த குழந்தைய தூக்கிட்டு நிறைய டாக்டர்கிட்ட ஓடினான். ஒரு டாக்டர் இப்படி சொன்னால் ஒரு டாக்டர் ஒரு நம்பிக்கை சொல்ல மாட்டாளா அப்படின்ற எண்ணத்தில் ஓடினான். அவன் நம்பிக்கைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தது. அதில் ஒரு டாக்டர் என்ன சொன்னார், ஒரு 50-60 டாக்டர் பார்த்துப்போம். ஒரு டாக்டர் என்ன சொன்னார், இந்த குழந்தை பழிச்சுக்கும், ஆனால் இது பேசாது, மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், பொன் குழந்தை வேறு, இல்லைன்னா கை கால் நடக்க முடியாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதா சொன்னேன். ஆனால் உசுறு உத்தரவாதம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னேன். அந்த அம்மா அந்த பிஞ்சு குழந்தையை தூக்கின்னு வந்து அதனுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அவள் உறுதுணையாக இருந்தாள். டாக்டர் என்ன சொன்னாரோ, எப்படி பண்ண சொன்னாரோ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரியே அந்த குழந்தைய பார்த்து வளர்த்துன்னு வந்தாள். என்ன ஆச்சரியம்! அந்த குழந்தை நன்னா வளர்ந்து தீர்க்க ஆயுளோடு நன்னா இருக்குது. அந்த குழந்தை ஆயுளோடு மட்டும் இல்லை, அதிக புத்திசாலியாக இருக்குது. அதிக ஐக்கியம் உள்ள ஒரு குழந்தையாக அது இருக்குது. அது தன்னுடைய 22 வயசுக்குள்ளேயே அது பெரிய சாதனை பண்ணியிருக்குது. இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிறவெல்லாம் அவளை என்ன சொல்கிறா அப்படின்னா, அவளோட கம்பெனிக்கு 150 கோடி ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்கா அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு 22 வயசு ஆகுது. இப்போ சின்ன குழந்தை இல்லை, அவள் ஒரு யுவதி. 22 வயசு ஆகுது. உலகிலேயே அதிக ஐக்கியம் உள்ள குழந்தையாக அவள் தான் இருக்கா. இதை எல்லாருமே ஒத்துக்கிறாள். அதனாலேயே அவளுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து அவளை வேலைக்கு வச்சுட்டுருக்கா, கூப்பிட்டுருக்கா, போகிறா. அந்த குழந்தை பேர் விலாசினி. அவளுடைய முதல் வளர்ச்சிக்கு காரணம் அந்த தாயாரினுடைய பூரணமான தன்னம்பிக்கையும், கடவுளினுடைய பூரணமான ஆசீர்வாதமும், தந்தையினுடைய பாசமான பராமரிப்பு. அந்த குழந்தை அவள் ரொம்ப பெரிய பணக்கார இல்லை. வீட்டில் இருக்கிற நகை நட்டு பட்டு புடவையெல்லாம் கூட விற்று சுட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சுருக்காவா. அப்படிப்பட்டவளுக்கு இந்த குழந்தை பிரமாதமாக சம்பாதிக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை மூல வளர்ச்சி இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இல்லம் ஏற்படுத்தி அதையும் நல்லா பிரமாதமாக கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்குது. முதல்ல அதோட அம்மாவுக்கு அது பூரணமான ஒரு பக்தியை செலுத்தின்னு இருக்குது. அதுக்கு அப்பாவுக்கு, அதுக்கெல்லாம் கூட அந்த குழந்தைய முன்னுக்கு கொண்டு வந்த ஆஷா குருவுக்கு அது பக்தி செலுத்தின்னு இருக்குது. இப்படி மகாப்பட்ட அற்புதமான அதிசயமான பெண்மணியாக அந்த விலாசினி அப்படிங்கிற 22 வயது மகள் பெண், அந்த பெண் ஜொலிச்சுருக்கா இப்போ பிரமாதமாக. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு கடவுள் பார்த்து பார்த்து கொடுக்கறது நம்ம குழந்தைகள். அந்த குழந்தைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம அந்த குழந்தைகளை வெறுக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள், நம்பிக்கையான சொற்கள், இதுதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு
நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள், நம்பிக்கையான சொற்கள். அப்புறம் அவளுக்கோசரம் நம்ம பாடுபடணும். நம்ம மனசையும் உடம்பையும் போட்டு வதைச்சி நம்ம விழுந்துடக்கூடாது. ஏன்னா நாம் இருக்கிறதே இப்போ அந்த குழந்தைகள் காப்பாற்றுறதுக்கு தான். அதுக்கு தான் பகவான் இந்த பிறப்பை நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு தான் நமக்கு ஆரோக்கியமான உடம்பை கொடுத்துருக்கு, ஆரோக்கியமான மனசை கொடுத்துருக்கு. இப்படி மனசை உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுண்டு எப்படிப்பட்ட குழந்தைகளே பிறந்தால் கூட நம்ம பெரும் முயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் கடவுளுடைய பூரணமான ஆசீர்வாதத்தோடையும் நல்லா முன்னுக்கு கொண்டு வந்து விடலாம். எந்த விதமான கவலைகளும் எந்த விதமான வேதனைகளும் வேண்டாம். வேதனைப்பட்டு விசாரப்படுற அந்த நேரத்துலத்தையும் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசனை பண்ணலாம். புரியாத சில பேர் பண்ணுற கேலியினால் நமக்கு எந்த விதமான அவமானமும் இல்லை. புரிஞ்ச பல பேர் நமக்கு கேலி பண்ண மாட்டார், நமக்கு உதவி பண்ணுவார். அதனால் எந்த இடத்துலையும் பகவானுடைய அனுகிரகம் இருக்குதுன்றத பூரணமாக தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்துட்டே இந்த ஊனத்தோடு இருக்கே, இந்த கஷ்டத்தோடு இருக்கேன்ற எண்ணமே வேண்டாம். நம்மளால் தான் இந்த மாதிரியான குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி மனுஷன் ஆக்க முடியுங்கிற அந்த எண்ணத்தினால்தான் பகவான் நல்லவாளான நமக்கு பார்த்து இந்த மாதிரியான அற்புதமான குழந்தைகளை கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த குழந்தைகளை வேறு எங்கேயான ஒரு தீயர்கள்கிட்ட வளர வந்ததுன்னா எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் அவளுக்கு. அந்த குழந்தை எப்படி வளருமா? இந்த குழந்தை நல்லா வருமா? வராது இல்லையா? அதனால் கடவுளின் குழந்தைகளாக நம்ம நினச்சி அவளை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் நல்ல ஊக்கத்தையும் நல்ல பாசத்தையும் அவளுக்கு நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல வார்த்தைகளையும் நிறைய வளர முடிஞ்சிட்ட. இந்த குழந்தைய ஸ்ட்ரெயின் பண்ணாத எவ்வளோ என்னென்னலாம் அது பண்ணணும் ஆசைப்படுறதோ அதெல்லாம் பண்ண வச்சு எதெல்லாம் அது மகிழ்ச்சி அடையிறதோ அதெல்லாம் அந்த மகிழ்ச்சியை காமிச்சு எதெல்லாம் உற்சாகமாக இருக்கோ அதெல்லாம் உற்சாகமாக இருந்துட்டு பிறர் சொல்லக்கூடிய கேலி பேச்சுகள் கெக்கலி பேச்சுகள் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா பிறனை யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டா, நிறைய பேர் சொல்ல மாட்டா. அந்த மாதிரியா புரியாத சில பேர்கள் தெரியாமல் சொல்லுவாள். அவ்வளோதான் வெளியே புரிஞ்சவோ தெரிஞ்சவளோ சொல்ல மாட்டாள். ஏன் அப்படின்னா குழந்தைகள் நம்ம மூலியமாக பறக்கிறத வழியா அது நம்ம குழந்தை இல்லை, அது கடவுள் கொடுத்த குழந்தை. எந்த குழந்தையுமே கடவுள் கொடுக்குற குழந்தை. அந்த கடவுள் கொடுக்குற குழந்தைய நம்ம உசுர் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம முயற்சியோடு இருந்து முன்னுக்கு கொண்டு வரலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சகோதர சகோதரிகளே, எந்தவித குழந்தையாக இருந்தாலும் சந்தோஷமாக மனசு பூர்வமாக அதை ஏற்றுண்டு நம்ம குழந்தைக்கோசரம் நம்ம இருப்போம். அதுவே நமக்கு சொர்க்கம், அதுவே நமக்கு சந்தோஷம்.